ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, நல்ல ஒரு கேப் டவுனு. ஸோ ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண மாதிரியே டேக்ஸ் டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒரு கண்ட்ரிக்கு, கொலம்பியாக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு கேப் டவுனு. ட்ரம்ப் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஓகேங்களா. ஸோ அவங்க நாட்டை ரொம்ப வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், ஸோ கிரேட் அமெரிக்கானாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண போய் இது மற்ற கண்ட்ரீஸ்க்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் சின்ஸ் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்றதுனால ஸோ கார்ப்பரேட்டுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்றதுனால தான் பிட்காயினாக இருக்கட்டும், யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஏறிச்சு. பட் இந்த விஷயம் முழுக்க ஒரே ஒரு விஷயம், அந்த அமெரிக்காவை இன்னும் கொஞ்சம் கிரேட் ஆக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் ஏற்றி அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் பெருக்கிக்கிற மாதிரி விஷயங்கள். ஸோ பட் இது மற்ற கண்ட்ரிக்கு நல்லதான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து எந்த கண்ட்ரி இந்த மாதிரி உள்ளாகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ அதனால் மார்க்கெட் இன்றைக்கி இறங்கியிருக்கு. கூடவே டீப்சீக் ஏஐன்னு சொல்லிட்டு யூஎஸில் ஒரு சைனாவில் ஒரு சீப்பான ஏஐ மாடலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் யூஎஸில் இருக்கிற டெக் ஃபோம் எல்லாமே காலி, முக்கியமாக என்விடியான்னு சொல்லலாம். ஸோ ப்ரீ மார்க்கெட்லேயே 13% காலி. ஏன்னா இவங்க அது சாட்ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை கூகுள், மைக்ரோசாஃப்ட், இவங்க எல்லாருமே இல்லை ஏஐ அப்படின்னாலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் ஃபண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இல்லை ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. பட் சைனா இல்லை, அதெல்லாம் ரொம்ப சீப் அப்படின்ற மாதிரி இந்த டீப்சீக்கை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ தெரியல இது என்ன மாதிரி ஒரு ப்ரெஷரை டெக் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரும்ன்ட்டு. இன்றைக்கி அதனால தான் யூஎஸ் மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஓகேங்களா. ஸோ ட்ரம்ப் டேரிஃப் போட்டதுனால யூஎஸ் மார்க்கெட் இறங்கலை, முக்கியமாக இந்த டீப்சீக் ஏஐ அப்படின்றதுனால தான் யூஎஸ் ஃபியூச்சர் இப்போ இறங்கியிருக்கு. நம்ம மார்க்கெட்டும் மதியானத்துக்கு மேலே இறங்கின காரணமும் இந்த டீப்சீக் தான், வேறு எதுவும் இல்லை. டெக்ஸ்டாக்கில் நல்ல ஒரு செல்லிங் இருந்தது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு டவுன் தான். பிபி டைனமிக்கில் ரொம்ப நேரம் நின்றுச்சு, சப்போர்ட் எடுத்தாமல் நின்றுச்சு. பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஏன் இந்த ஒரு வாரம் ட்ரேடு வேணாம் அப்படின்னா இந்த ஒரே காரணம் தான். ஸோ கடைசி வாரம் ஃபெட் ரேட் இருக்குது, நமக்கும் பட்ஜெட் இருக்குது, வால்டிலிட்டி இன்க்ரீஸ் பார்த்திங்கன்னா நான் 20 வரும்னு சொன்னேன், ஆல்மோஸ்ட் 18.35 வந்துருச்சு இந்தியாவுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ட்ரேடிங்க்கு கொஞ்சம் வந்து ஒத்து வராது அப்படின்றதுக்காக மட்டும்தான். அண்ட் இன்றைக்கி ஸ்ட்ராடல் ப்ரீமியம் எப்படி இருந்ததுன்னா 9.4க்கு 357 இருந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா 312. நல்ல ஒரு டிகே, ஒரு 40-45 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு டிகே இருந்தது. ஸோ லீனியராக இறங்குச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் லீனியராக தான் இறங்குச்சு. ஏன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆனதுமே மார்க்கெட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இறங்குச்சு ஃபர்தராக அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லீனியராக தான் இருந்தது. எங்கே ஒரு ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தில் ஸ்பைக் இல்லை அப்படின்றது வந்து பார்க்க முடிஞ்சது. பட் இந்தியா விக்ஸ் வந்து காலையிலேயே ஏறிடுச்சு அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. ஸோ ஒரே ஒரு விஷயம், யாராவது ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன், மேபி தெரியல. ஸோ ஒரு 4175 ரூபா ரிஸ்க்குக்கு, இதே 4175 ரூபா வந்து ரிவார்டுக்கு இந்த ஒரு ரிஸ்க்கை எடுத்துக்கலாம். என்னென்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஷார்ட் கவர் கால், ஒன்றும் இல்லை, இன்னும் 3 நாள் தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு. இது எல்லாமே இந்த வாரம் எக்ஸ்பைரி தான், ஃப்யூச்சரும் சரி அண்ட் கால் ஆப்ஷனும் சரி. கவர்ட் கால்னு சொல்லுவாங்க, ஃப்யூச்சரை வாங்கிட்டு கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்யூச்சர் வந்து 22,831 வாங்கிட்டு 148 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 4175 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட் கிடைக்கும். எனக்கு மார்க்கெட்டு 23,000க்கு மேலே தான் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை அப்படின்னா கூட ஒரு 4,000 ரூபா ரிஸ்க்கு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஐடியா, வேறு எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் மார்க்கெட்டு 22,500க்கு மேலேயாவது இன்னும் 3 நாளுக்குள்ளே முடியும். ஸோ 4,000 ரூபாய்க்கு 4,000 ரூபா ரிஸ்க் எடுக்கிறது இருந்தால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம். இல்லை நாளைக்கு மறுபடியும் ஒரு கேப் டவுன் நடக்குது அப்படின்னா அங்கேயும் எடுக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கேப் டவுன் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். டிஸ்க்ளைமர் தான், எடுக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. ஸோ நிஃப்டி 22,850 அர்த்தம் பண்ணி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 313 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. கால் ஸ்கியூ காலி மொத்தமாக. ஸோ ஏன் அப்படின்னா 23,000 கால் செல்லிங் ஹெவியாக இருக்குது. அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கால் செல்லிங் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வால்டிலிட்டி 2 பக்கமும் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த வாரம் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எந்த பக்கம் போனாலும் மார்க்கெட் வந்து உதைக்கும் அப்படின்றது தான் உண்மை. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. இது வேணால் மேபி வந்து ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே வச்சு கொஞ்சம் வந்து முடியும்னு நினைக்கிறேன். கம்ஃபர்டபுள் ஐவி அந்த மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஒரு 300-400 பாயிண்ட்டுக்கு.
ஸோ அட் த மணி 75,400 இருக்குது. ஒரு 600 பாயிண்ட் நியராக வந்து எடுத்திருக்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம். ஸோ மேலே கீழே இனிஷியலாக 600 பாயிண்ட்டுக்கு நமக்கு பிரேக் டவுன் வந்து இருக்கும். உடையிற பட்சத்தில் நமக்கு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ சென்செக்ஸில் மட்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாமே. ஸோ சென்செக்ஸில் டோட்டலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 74,500 ஒரு ஸ்ட்ராடல், அது ஸ்ட்ராடல்னு சொல்ல முடியாது, ஏன்னா கால் தான் புட்டு தான் அதிகமாக இருக்குது. ஸோ 75,500 ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜபிளாக இருக்குது, ஒரு ஸ்ட்ராடல் மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் 600 பாயிண்ட்டு, கீழே ஒரு 600 பாயிண்ட்டு, மேலே ஒரு 600 பாயிண்ட்டு, 76க்கும் 75க்கும் நடுவில் எக்ஸ்பைரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது நியூஸஸ், ஏதாவது விஷயங்கள் நாளைக்கு வந்தால் இது வந்து மாற்றப்படும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இன்றைக்கி வர எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி பாருங்கள். ஸோ நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹெவி செல்லிங் இருக்கும். ஸோ இந்த மிட் அண்டு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ளீட் ஆகுது. ஸோ போர்ட்ஃபோலியோவே கண்டிப்பாக வந்து கதறிட்டு இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ பார்க்கவே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம் இது எப்படி வந்து ஒரு மோச்சம் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ லெட்ஸ் சி. ஸோ நல்ல ஒரு செல்லிங் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எஸ்ஐபி மூலமாகவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவோ இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு டைம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ மொதல் விஷயம், நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்றும் இல்லை. இந்த ஷார்ட் கவர்ட் கால் வித்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டு ஸ்டாப் லாஸை வச்சு எடுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, 4000 ரிஸ்க்குக்கு 4000 எடுக்கலாம் அப்படின்றது தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ மார்க்கெட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் 2 நாளில் ஒரு 23,350 மார்க்கெட்டு இப்போது 23,800 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 550 பாயிண்ட் மேலே டவுனு நிஃப்டி. ஸோ அதில் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்கலாம், நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றது தான் மாற்று கருத்து, வேறு எதுவும் இல்லை. ஸோ 23,000க்கு மேலே மார்க்கெட் நின்றுச்சுன்னா நல்ல ஒரு ரிட்டர்னு. பார்க்கலாம் ஒர்க் ஆகுமா அப்படின்றது வந்து தெரியல. டிஸ்க்ளைமர் தான், யாரும் எடுக்கணும் அப்படின்றது வந்து எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் என்னோட ஐடியா. ஸோ இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஒரு 8.4% ஏறி இருக்குது, ரொம்ப ஹியூஜ்னு சொல்லலாம். ஆப்ஷனில் இருக்க ப்ரீமியம் எகிரிடும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பட்ஜெட்டை ஃபேஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸோடைய வேல்யூ கண்ணா பின்னான்னு ஏறி இருக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க, வேறு எதுவும் கிடையாது. அண்ட் டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது இன்னையோட ஐஎன்லோ நான் மார்க் பண்ணுறேன். இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கங்க. கூடவே பிபி டைனமிக்கோடைய விஷயங்களை எடுத்துக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஸோ இனிஷியலாக பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ண வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா வால்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் காரணம், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வால்டாலிட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ இந்தியா விக்ஸ் ஏறிச்சு அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஃபால் இருக்குது அப்படின்னா, ஸ்டிஃப் ஃபால் இருக்குன்னா, நாளைக்கு மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ரெக்கவர் தெரியுது அப்படின்னா வால்டாலிட்டி அப்படியே வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ வால்டாலிட்டி ரெடியூஸ் ஆக பயம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ மார்க்கெட்டு ஸ்லோவாக இல்லைன்னா வேகமாக கூட பிக்கப் ஆக வாய்ப்பு. இது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட், வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி இழுத்தா நாளைக்கு மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு வரும், பார்த்தீங்களா, அதுதான், வேறு எதுவும் விஷயம் இல்லை. ஸோ மேபி நடக்கக்கூட வாய்ப்பு, ஓகேங்களா. ஸோ டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூச்சர்ஸ்க்கான விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக கரண்ட் மந்த் எக்ஸ்பைரியில் நல்ல ஒரு அன்வைண்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் மந்தில் ஹெவியாக வந்து இருக்குது. 5 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து ஷேடாக இருக்குது அப்படின்னா 20 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்குது. மேபி அது வந்து டைம் இருக்குது அப்படின்றதுனால அதை ஷார்ட்டாக வந்து எடுத்துக்க முடியாது. மார்க்கெட் இறங்கியிருக்கு, அதை ஷார்ட்டாக எடுத்துக்கலாமான்னா வேண்டாம், ஏன்னா அது லாங் கூட எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு கருத்து, வேறு எதுவும் இல்லை. பட் இதில் ஏதாவது விஷயங்கள் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக நியூஸ் பேஸ் மார்க்கெட் அப்படின்றதுனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. ஃபியூச்சர் எஸ்எஸ் ஸ்பாட்டில் ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றதுனால ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால பெரிய விஷயம் எதுவும் இல்லை. பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கானா இருக்குது. ஸோ பிசிஆர் அப்படின்னு சொல்லும்போது கால் புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ கால் ரைட்டரோட விஷயங்கள். ஸோ புட்டை விட கால் வந்து அதிகமாக இருக்குது, நேற்று இருந்த வேல்யூவை விட கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும், பேங்க் நிஃப்டியை தவிர. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் நேற்று நம்ம சொன்ன மாதிரி இந்த ஐசிஐசி பேங்க் வந்து கேப் டவுன் ஆனாலும் ஒரு பர்ஃபார்ம் சூப்பராக பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மார்க்கெட் இன்றைக்கி வந்து நிறுத்தினதே பேங்க் நிஃப்டி தான். இது வந்து ட்ரூலி வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கணும். ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் 3-4% இறங்கும்போது கண்டிப்பாக பேங்க் ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி வந்து நிறுத்திச்சு அப்படின்னு சொல்லணும். பார்க்கலாம் என்ன ஒரு கணக்கு வந்து நாளைக்கு இருக்குது அப்படின்றது தெரியல. யூஎஸ் ஃபியூச்சர் டவுனாக இருக்குது, அந்த புது பிரச்சனை ஒன்றும் இல்லை, அந்த டீப்சீக் ஏஐ விஷயந்தான். ஸோ என்விடியா வந்து கிராஷ் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லை டெக் ஸ்டாக்ஸே வந்து கிராஷ் ஆகிருக்கு அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் வந்து
வெயிட் பண்ணி வந்து தான் பார்க்கணும். ஃபெட் ரேட் வந்து மீட்டிங் இருக்குது நாளைக்கு நாளான்னைக்கு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் வால்டிலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றது இது மூலமாக தெரியுது. ஐவி ரேஞ்சு வால்டைலாக இருக்கும். ஸ்டாடல் ப்ரீமியம் நிஃப்டிக்கு 313 பாயிண்ட்டோ, சென்செக்ஸ்க்கு ஒரு 600 பாயிண்ட்டோ. ஸோ ஆல்மோஸ்ட் 1% அளவு இன்னொரு மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ சம்மரி பார்க்கும்போது பீரிஷ் சைன் தான் மார்க்கெட்டில் தென்படுது. ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து நல்லாவே ப்ளீட் ஆகுது. என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்ல ஒரு ஐடியா. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இது மேபி நாளை உங்கள் ட்ரேடுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.